சென்னை நுங்கம்பாக்கம் கல்லூரி பாதைக்கு ஜெய்சங்கர் சாலை என பெயர் சூட்டப்பட்ட நிலையில் அந்த பெயர் பலகையானது தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாஸ்கர், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ரூபி, சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் மக்கள் கலைஞர் என்றும் தமிழ் சினிமாவின் ஜேம்ஸ் பாண்ட் என்றும் அழைக்கப்பட்ட திரைப்பட நடிகர் ஜெய்சங்கர் வசித்து வந்த நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலைக்கு ஜெய்சங்கர் சாலை என்றும், அதே போல நாடக நடிகரும் தமிழ்நாட்டினுடைய முதல் தொலைக்காட்சி தொடர் தயாரிப்பாளரும் அரிமா சங்கத்தின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்த எஸ்.பி. வெங்கட்ராமன் வசித்து வந்த மந்தைவெளிப்பாக்கம் 5வது குறுக்கு தெருவிற்கு எஸ்.பி. வெங்கட்ராமன் தெரு என்றும் புதிய பெயர் சூட்டப்பட்ட சாலைகளுடைய பெயர் பலகைகளை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்திருக்கிறார். அதே போல இயற்கை வளங்கள் துறையின் சார்பில் சென்னை கிண்டி தொழிற்பேட்டை வளாகத்தில் தரை மற்றும் 4 தளங்களுடன் 41,519 சதுர அடியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 23 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் தலைமை அலுவலக கட்டடத்தையும் திறந்து வைக்கிறார். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் 38 நபர்களுக்கும், தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் 18 நபர்களுக்கும், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் 6 நபர்களுக்கும் என மொத்தமாக 62 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்க இருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் செயல்படக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் சார்பில் 26 புதிய நூல்களையும் அவர் வெளியிட இருக்கிறார். மேலும் பொது நூலக இயக்கத்தின் சார்பில் 39 கோடியே 33 லட்சம் ரூபாய் செலவிலான 146 நூலக கட்டடங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து கள்ளக்குறிச்சி நகரில் 4 கோடியே 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட மைய நூலக கட்டடத்திற்கும் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். ரூபி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.